போலொரு அன்புமில்லை பரிசுத்த ஆவி போல்
பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்ம தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசங்களின் மேலே தீவிரித்து வருகிற தீமைகள்ல ஒன்றான பஞ்சத்திற்காகத்தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவ பாதத்துல மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேசங்களின் மேல நிறைய தீமைகள் வந்தாலும் குறிப்பாக இந்த பஞ்சங்கள் அப்படிங்கிறது உலக அளவுல பல தேசங்களின் மேலே ரொம்ப தீவிரமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். பஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருவது உணவு பற்றாக்குறை. உணவு தட்டுப்பாடு வரும், அங்க உணவுல மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு சொன்னா, உணவு, அதே போல பயிர்கள், தண்ணீர், இதை மட்டும்தான் ஒரு பஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருமளவுல பாதித்து அதை அப்படியே முடக்கி போட்டுரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேசங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை ஒரு தேசம் மட்டும் இல்ல, இது எந்தெந்த தேசத்துக்கு வந்தாலும் எவ்வளோ பெரிய வல்லரசாவே இருந்தா கூட ஒரு பஞ்சம் அந்த தேசத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படியே நிலை குலைந்து போயிரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுனால இனி அடுத்து நம்மால தேசத்துல வாழ முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஜனங்களுடைய இருதயத்துல ஏற்படுத்துகிறது இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பஞ்சங்கள் வருகிறதற்கு நிறைய காரணங்கள் இருந்தா கூட இயற்கையாக வருகிற காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயற்கை சீற்றங்கள், இது நிமித்தமாக அநேக தேசங்கள்ல பஞ்சம் வருகிறது. ஒரு சுனாமியா இருக்கலாம், அதே போல தீயினால ஏற்படுகிற அழிவுகளா இருக்கலாம். இப்படி இயற்கையினுடைய சீற்றங்களால பஞ்சங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நாடுகளுக்கு இடையே, ஒரு தேசத்துக்கு இடையில யுத்தங்கள் வருகிறதுனாலையும் பஞ்சங்கள் வரும். இதெல்லாம் இயற்கையாக வருகிற பஞ்சங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதை தவிர செயற்கையாகவும் சில பஞ்சங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத தான் நாம கவனிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் தந்திரங்களாலையும், பெருந்தன வியாபாரிகளாலையும், பொல்லாத மனிதர்களாலையும் ரொம்ப திட்டமிடப்பட்டு ஒரு செயற்கையான பஞ்சம் நம்முடைய தேசத்துல வருகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தரை எச்சரித்து சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இது போல வேதத்திலையும் பல பஞ்சங்களை ஜனங்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா அநேக பஞ்சங்களை வேதத்திலையும் ஜனங்கள் சந்தித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் பஞ்சம் வந்தது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய காலத்துல, அதே போல யோசேப்பு, தாவீதினுடைய காலத்துல, அது மாத்திரமல்ல எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல, யோசேப்பினுடைய காலத்துல, இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பஞ்சம் தேசத்துல பெருமளவுல தாக்கினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல குறிப்பா எசேக்கியா மன்னனுடைய ஆட்சியின் காலத்துல வந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற ஒரு அவ்வளமான நிலை அந்த நாட்கள்ல நிலவுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையாக, கொடூரமாக ஜனங்களை தாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பல கொடுமைகளை அந்த நாட்கள்ல அரங்கேற்றுச்சு. அது நம்ம பைபிள்ல படிச்சாலே நமக்கு தெரியும். அப்ப பசி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 10 பறந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப பசி மட்டும்தான் ஒரு மனிதனை, எந்த ஒரு மனிதனா வேணா இருக்கலாம், ஆனா பசி ஒன்றுதான் அந்த மனிதனை நிலை குலைய செய்து, அந்த பசியை போக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனிதனை அப்படியே மாத்திருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏசாவும் அப்படிதான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், அது எவ்வளவு விலையேறப்பட்டது பாருங்களேன். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே ஒரு பசியினால, ஒரு பயிற்றங்குழுக்கு ஆசைப்பட்டு பசிக்காக என்ன செய்தார், அதை விற்று போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பசி ஒரு மனிதனை என்ன வேணாலும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு. ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது அந்த தேசத்தை அப்படியே உலுக்கிரும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும். அப்ப பஞ்சங்கள் வருகிறதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் வேதம் காட்டுகிற ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. நிறைய காரியங்கள் இருந்தா கூட வேதம் நமக்கு ஒரு முக்கியமான காரணங்களை, ஒரு சில காரியங்கள் காட்டுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவருக்கு கோபம் மூட்டுகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது எந்த இடத்துல, எந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம்
13-21 அந்த வசனங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது பஞ்சத்தினாலையும், துஷ்ட மிருகங்களாலையும், பட்டயத்தினாலையும், கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி 4 விதமான சங்காரங்களை அந்த தேசத்தின் மேலே கர்த்தர் அனுப்பி பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னு நீங்க பாருங்களேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13-21 அதுல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டி, கர்த்தர் சொல்றாரு, இப்படி செஞ்சா அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சங்காரங்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை அந்த இடத்துல சொல்றாரு. தேவ மனிதர்களான நோவாவா இருக்கலாம், தானியேலோ இல்ல யோபுவாவே அந்த பட்டணங்களுக்குள்ளாக இருந்தா கூட அவர்களுடைய ஆத்துமாக்கள் மட்டும்தான் தப்புவிக்கப்படுமே தவிர மற்ற எல்லாத்தையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை உணர சேர்ந்து அவர்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பஞ்சங்களை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மனிதர்களால செயற்கையாக பஞ்சம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னேன்ல, இந்த பஞ்சங்கள் எப்படியெல்லாம் அது ஜனங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படிப்பட்ட பஞ்சங்கள் ஏன் வருது, இப்படி ஏன் அதை செயற்கையாக உருவாக்குறாங்க, அதனுடைய நோக்கமும் பின்னணியும் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன், ஒரு தேசமோ ஒரு குடும்பமோ பஞ்சத்துல தவிக்கிற பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பஞ்சத்துல இருந்து அவங்க தப்புவிக்கப்படணும், இல்ல அடுத்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமும் யோசிக்காம தன்னுடைய உடைமைகளை விற்று போட தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் தான், அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி தான் அந்த காலகட்டத்துல ஜனங்களுக்கு இருக்கும். இது நல்லா தெரிகிறதுனாலதான் தேசத்துல செயற்கையான பஞ்சங்களை உண்டாக்கி அவர்களுடைய நிலங்களை, இடங்களை இதன் நிமித்தமாக சுலபமாக கையகப்படுத்தி கொள்றதற்காகவும், அது மாத்திரமல்ல ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி அடிப்பணிய வைக்கிறதும் தான் இவர்களுக்கு கொடூரமான திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுதான் அதனுடைய பின்புலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொடிய பஞ்சத்தை தேசத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளைகளான நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் இந்த பஞ்சம் அதிகமா தேசங்கள்ல இருக்கிற பொழுது ஜனங்கள் எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் திருட ஆரம்பிப்பாங்க, அதே போல கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அடுத்த வேளை என்ன செய்யுது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, அதனால அவங்க என்ன செய்வாங்க, தேசங்கள்ல பாவங்கள் பெருக ஆரம்பிக்கும், தீமைகள் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல ஜனங்களுடைய மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க. அவங்க பெரிதளவுல மனநிலை பாதிக்கப்பட்டு கொடூர மனநிலை கொண்டவர்களாக அவங்க மாறி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடந்த சில மாதங்கள், சில வருடங்களுக்கு முன்பதாக கூட நம்ம ஒரு செய்தியில கேள்விப்பட்டிருக்கோம். அமெரிக்கால தன்னுடைய காருக்கு டீசல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த சரீரத்தை விற்று விபச்சாரம் செய்து கார்ல டீசல் போட்டாங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு நிலைன்னு பாருங்களேன். தன்னுடைய காருக்கு டீசல் போடணுங்கிறதுக்காக சரீரத்தை விற்று இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா அந்த தேசத்துல எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அப்ப கடந்த நாட்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 2022ஆம் ஆண்டுல இருந்து 2025 இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆய்வறிக்கையின்படி உலக அளவுல கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் இந்த பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகள்லாம் அந்த பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா, சோமாலியா, ஆப்கானிஸ்தான், ஹைத்தி தீவுகள், அதே போல காசா, ஏமன், சூடான் போன்ற இந்த நாடுகள்லாம் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு ஜனங்கள் பட்டினியினாலையும் பஞ்சத்தினாலையும் உயிரிழந்த செய்திகளை கடந்த நாட்கள்ல நம்ம கேள்விப்பட்டோம். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கும் அதிகமான 90 lakhsக்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால அவங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியான நேர உணவு இல்லாம நிறைய பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேட்டோம். இதை விட நம்ம இருதயத்தை உலுக்குகிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். குழந்தைகளுக்கு உணவு இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன செய்றாங்க, சாண்ட் இருக்குல்ல, மண்ணு, அந்த மண்ணை ஒரு பிஸ்கெட் மாதிரி அவங்க செஞ்சு அதை சாப்பிடுற ஒரு அவ்வளமான நிலையை நம் கண்களால பார்க்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். அது எவ்வளவு இருதயத்தை அப்படியே உழுக்குகிற ஒரு சம்பவம் பாருங்களேன். அப்ப ஒரு பஞ்சம் ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை, ஒரு குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத, அதனுடைய கொடூரத்தை நம்ம இதன் மூலமா தெரிந்து கொள்ள முடியுது. இது மாத்திரமல்ல, பல லட்சம் கால்நடைகள், அனிமல்ஸ் இருக்குல்ல,
அத்தனையும் இழந்திருக்கிறாங்க, மரித்து போயிருக்குது. ஏன்னா மனிதர்களுக்கே இங்க உணவு இல்லை. அப்ப அனிமல்ஸ் எப்படி, கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறது? நிறைய கால்நடைகள் மரித்திருக்கிறது அப்படின்னா அவங்க ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் தொடர்ந்து இப்படி பஞ்சம் நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீண்ட கால உடல்நல பாதிப்புகளும், ஏன்னா சரீரத்துல நிறைய பாதிப்புகள், வியாதிகள் வரும். ஏன்னா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நீண்ட கால உடல்நல பாதிப்புகளும், தேசத்துல மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளும், அது மாத்திரமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறையே கேள்விக்குறியாகிற அளவுக்கு சரீரத்துல நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக ஒரு நாளைக்கு இது டெய்லி கணக்கு. தினந்தோறும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 20 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் சாப்பாடு இல்லாம வெறும் வயிற்றுல தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரு நாளைக்கு 20 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லை. இப்ப நம்முடைய வீட்டிலையோ, நம்முடைய குழந்தைகளுக்கோ, நம்முடைய குடும்பத்துல இருக்கிற வயோதிபர்களுக்கோ நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் பாருங்களேன். இப்படிப்பட்ட நிலை தான் கிட்டத்தட்ட 20 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் சாப்பாடு இல்லாம ஒவ்வொரு நாளையும் அவங்க கழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக இருக்கு. இப்படி பஞ்சமானது தேசங்களையும் ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற பொழுது இந்த தீங்கிற்கு எதிராக தேவ பிள்ளைகளான நாம திறப்பிலே நின்று நம்மை தாழ்த்தி தேசத்தின் பாவங்களை நம்மேல ஏற்றுக்கொண்டு நம்ம கண்ணீரோடு கரங்களை விரித்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கணும். திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கணுங்கிறத தான் கர்த்தர் இந்த நாளில உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு தேசத்தினுடைய செழிப்பும் அந்த தேசத்தினுடைய வாழ்வாதாரமும் அந்த தேசம் நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகளுடைய கரத்துல தான் அப்படிப்பட்ட காரியத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். தீங்கை தடுக்கிற அதிகாரம் இந்த நாட்கள்ல உங்க கைகள்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வைராக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்தருடைய நாட்கள்ல இப்படிதான் யூதர்களை மொத்தமா அழித்திரணும் அப்படின்னு சொல்லி திட்டமே தீட்டி அதை எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாம் தேவ பாதத்துல காத்திருந்து அவங்க மன்றாடி ஜெபித்து தேவனுடைய முகத்தை அவங்க தேடினதுனால அந்த யூத இனமே தப்புவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல நம்முடைய தேசத்துல இந்த நாட்கள்ல முடக்கப்பட்டிருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற வாழ்வாதாரத்தின் எல்லா காரியங்களும், ஒவ்வொரு தொழிலாக இருக்கலாம், எல்லாமே இந்த நாட்களை மறுபடியும் நல்ல ஒரு செழிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு திறந்த வாசலை நம் தேசத்துல வைக்கணுங்கிறதுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை செழிப்பூட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு துறைகளையும் தேவ கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி கேந்திரங்களாக இருக்கலாம், அதே போல வணிக நிறுவனங்களாக இருக்கலாம், சிறு தொழிற்சாலைகளாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல விவசாய விளை நிலங்கள், நெசவு தொழில், நூற்பாலைகள், இதெல்லாம் இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படி முடங்கி கொண்டே வருகிறதையும் அடைக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு கொண்டு வருகிறதையும் பார்க்கிறோம். இந்த கதவுகள் எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் நம் தேசத்திலே பஞ்சம் வர விடாதபடிக்கு, தீங்கிற்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்கள் அழியாதபடிக்கு இந்த நாளை காக்கப்படணுங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் வைராக்கியமாக இணைந்து ஜெபிப்போம். முதல் காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேசங்கள்ல இந்த நாள்ல வந்து கொண்டிருக்கிற நிறைய தேசங்கள்ல பஞ்சங்களை சந்தித்திருக்கிறது. இந்த தேசங்கள்ல ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்தினால அநேக கோடி ஜனங்கள் பசியினாலையும் பட்டினியினாலையும், குறிப்பாக குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் மரித்தும் போயிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை தொடத்தக்கதாகவும் அநேக தேசங்கள் இப்படிப்பட்ட தேசங்களுக்கு தங்களுடைய உதவி கரத்தை நீட்டி உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் தொட்டு சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுக்கணுங்கிறதுக்காகவும், அதே போல ஜனங்களுடைய வாழ்வாதாரம் இந்த நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேசத்தினுடைய பொருளாதாரம் அதிக அளவுல பாதிக்கப்பட்டு அடுத்த வேலை வாழ்க்கை என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு தேசங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக
அப்படிங்கிறதுக்காகவும், பஞ்சங்களுக்கு காரணமான சோர்சஸ் என்னென்னலாம் காரணம் அப்படிங்கிறத தேசம் கண்டுபிடித்து அதெல்லாம் தடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல தேசங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா தேசத்தை ஒருவராலும் காக்க முடியாது. அப்ப தேவ பிள்ளைகளான நாம தேசங்கள்ல இப்படிப்பட்ட கொடுமையான தீமை அரங்கேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைராக்கியமாக ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள்ல எங்க தேசங்கள் ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்திற்காக உங்க சமூகத்துல நாங்க வருகிறோம் ஆண்டவரே. இந்த பஞ்சங்களை ஏற்படுத்த காரணமா இருக்கிற இந்த பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள், பொல்லாத அரசியல் தலைவருடைய திட்டங்கள், நசரேய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்க அதமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு காரணமா இருக்கிற பொல்லாத அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இது பின்புலத்திலிருந்து செயல்படுகிறதான அவனுடைய எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நாங்க அதமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவன் திட்டங்கள் பலிக்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது மாதிரி இல்ல, யுத்தங்கள், அன்றைய இயற்கையின் காரணங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்க தடை செய்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதனால எங்க ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு எங்க ஜனங்கள் மத்தியில கடந்து வரட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பசியினாலேயோ பட்டினியினாலேயோ உடல் சத்து குறைபாடுகள் போன்ற காரியங்கள்னால எங்க ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. இந்த நிலைமை மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்ததாமே விடுதலை தருவீராக, எங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உங்க சட்டைகளின் கீழே மறைத்து ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது காரியமாக, பஞ்சங்களுக்கு காரணமா இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் அதெல்லாம் கர்த்தர் அந்த நாளில் கழுவணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது போல தேசத்துல நடக்கிற ரத்தம் சிந்துதல், அதே போல சாபங்கள், இதையெல்லாம் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் கிருபையாக மனம் இறங்கி மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய இரக்கத்திற்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிற பொழுது தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து காத்துக்கொள்வார். அதனால இதற்கென்று நம்ம எல்லாருமே நிறைய பேர் எழுந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும். ஜெப குழுக்களாக இருக்கலாம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய தேசத்தின் நிலையை உணர்ந்து, உத்தரவாதத்தை உணர்ந்து, இப்படிப்பட்ட தீங்குக்கு விரோதமாக தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்கிற திருச்சபைகளும் நிறைய ஜெப குழுக்களும் நம்முடைய தேசத்துல எழும்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த தீமையிலிருந்து தேசத்தை விடுதலை தரணும், தேசத்தை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே இந்த வேளையில பாரத்தோடு மன்றாடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் தேசத்துல பரவி கொண்டிருக்கிற பஞ்சத்தின் நிமித்தமாக தேசத்துல அப்பா பாவங்கள் பெருகி கொண்டிருக்கு ராஜா. அதன் மூலியமாக சிந்தப்படுகிற ரத்தங்கள் அப்பா என் தேசத்துல பாவமாய் சாபமாய் மாறிக்கொண்டிருக்கே ராஜா. அது உம்முடைய கண்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கே தகப்பனே. அந்த பொல்லாத காரியங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. அப்பா அதற்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க திரள் கூட்டமான தேவ பிள்ளைகளை நீ எழுப்பி கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அவர்கள் எழுந்து உமக்காய் யுத்தம் செய்யவும் உமக்காய் ஓடவும் அப்பா ஒரு புதிய சந்ததியை நீர் வெளிப்படுத்துவீராக. அப்பா உம்முடைய கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, பழையன எல்லாம் ஒளிந்துவிடும், எல்லாம் புதிதாய் மாறிவிடும். கர்த்தருடைய மனநிலை இந்த வருஷத்தை பொறுத்தளவில் அதுதான். என்ன, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல சில தேவையில்லாதவைகளை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி விட்டு புதுசாக ஏதோ சில காரியங்களை செய்ய போகிறார். உலகத்திலையா எனக்கு அது தெரியாது, சமுதாயத்திலையா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவையில்லாத பழைய கிரியைகள் நீக்கப்பட்டு புதிய கிரியைகள் உருவாக்கப்பட போகிறது. அதனால் இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் இணங்கி போக ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்ள நாம் சில காரியங்களை செய்யணும். கர்த்தர் தான் சொல்லிட்டாரே, அவரே செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது. அதில் ஒரு வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் செய்வதற்கு என்று சில காரியம் இருக்குது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு செய்கிற காரியங்கள் என்று சில காரியம் இருக்குது. நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் என்பதைத்தான் சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். இதில்
நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல போகிற காரியம் என்னன்னா, பழையன எல்லாம் ஒளிந்தன. வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தா அதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் ஒளிந்து போனதோடு நின்று விடவில்லை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அங்கு பரலோகத்தில் இருந்த ஜீவன்கள் சொல்லுது, எல்லாம் முந்தின எல்லாம் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப சிங்காசனத்தில் இருக்க ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா ஒளிஞ்சு போனதோட நிறுத்திட்ட, அடுத்து ஒரு பெரிய காரியம் இருக்குதே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், ஒளிந்தது எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், முந்தினவைகள் ஒளிந்து போம், சகலமும் புதிதாகும். இதுதான் இந்த 2 வசனத்தில் இருக்கிற கண்டென்ட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா, முந்தினவைகள் ஒளிந்து போம், சகலமும் புதிதாகும். சகலமும் புதிதாகும் பற்றி நம்ம நிறைய செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிற, நீங்க கவனப்பட சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முந்தினவைகள் ஒளிந்து போம். இந்த முந்தினவைகள் பிரயோஜனப்படுமோ பிரயோஜனப்படாதோ, குறைவுள்ளதோ உடைஞ்சதோ, ஆனால் அது ஒளிந்து போகும்போது, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும் போது ஒரு மன கஷ்டம் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா புதுசு வரப்போற நமக்கு இப்போ தெரியாதுல்ல. இருந்தது இந்த ஒரு சேர் தான், உடைஞ்சு போன சேரு, அதுவும் வெள்ளத்தில் அடிச்சு போச்சையா அப்படின்னு கலங்கிட்டு இருப்போம். நாளைக்கு புதுசு ஒன்று வரும். ஆனால் அந்த புதிது வருவதற்கு முன்னால பழையன உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும் பாருங்க, அது ஒரு கஷ்டமான அனுபவம் தான். ஐயோ என்னை விட்டு நீங்கி போய்விட்டு எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் புதுசாக்குனாரோ அவர்களுடைய வாழ்க்கையில புதுசாகிறதுக்கு முன்னால ஒரு இழப்பு உண்டாயிருக்கு. அவர்கள் அந்த இழப்பை பார்த்துட்டு பயந்து போய் அவிசுவாசத்தோட உள்ளதும் போச்சே அப்படின்னு உட்காரல. அவர்கள் வருகிறதை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துக்கங்களேன். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபை போல யோசேப்பும் குணசாலியும் கூடாரவாசியுமான ஒரு மனிதன். நல்ல வீட்டில் அப்பா செல்லம் அம்மா செல்லம், அந்த வீட்டில் இவர்தான் ராஜா மாதிரி. அவருடைய தகப்பனார் மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பின் மேலே அதிகபட்சமாக இருந்தார். அவர் எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் ஒரு விசேஷித்தமான ஒரு பொருளை பார்த்தால் அவர் அதை வாங்கி கொண்டு யோசேப்பு கையில் தான் கொடுப்பார். அவருடைய சகோதரர்களுக்கு அதனால தான் அவர் மேலே அவ்வளோ கோபம். அவர் கொண்டு வருகிற எல்லாம், ஒரு நல்ல ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு வஸ்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு நகையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகன் யோசேப்புக்கு தான் கொண்டு வருவார். மற்ற பிள்ளைகள் அதை பார்த்து பொறாமைப்படுவாங்க. நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை, அப்பாவோடவே அவர் மடியிலே செல்லமாக இருந்த ஒரு வாழ்க்கை. சுற்றிலும் அண்ணன் தம்பிகள், அவருடைய தாய் எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே. அந்த குடும்பம் அவர்களை எல்லாவற்றுக்கு நடுவில் மகிழ்ச்சியாய் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் திடீரென்று அந்த மகிழ்ச்சி எல்லாம் அவரை விட்டு ஒளிந்து போனது. ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அடுத்த நாள் பார்த்தா அவர் எங்கேயோ கண்காணாத வனாந்தரத்தில் ஒரு குழியில கிடக்கிறார். அவர் வாழ்ந்து வந்த வீடு போச்சு, அவரை சுற்றி இருந்த தகப்பன் அவருடைய குடும்பம் போச்சு, அவர் வாழ்ந்திருந்த தேசம் போச்சு, பழசு ஒளிஞ்சு போச்சு. அவரை மறுபடியும் தூக்கி அவர் அடித்து குழியில போட்டு அவரை தூக்கி அங்கே எகிப்து தேசத்து வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். அங்குதான் அவரை விலை கொடுத்து ஒருவன் வாங்கினான், போத்திபார். அது வரைக்கும் அந்த அடிமைகளை எப்படி நடத்துவாங்க? அவர்களை இங்கிருந்து நடத்தியே கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் வச்சு அரை வயிறு கால் வயிறுக்கு கஞ்சி ஊற்றி கைகளில் கால்களில் சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சு அவர்களை தினம் கொண்டு வந்து மார்க்கெட் பிளேஸில் சந்தை வெளியில் நிறுத்தி, அடிமைகள் இங்கே இருக்கிறாங்க, யார் விலைக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி ஏலம் போடுவாங்க. அப்படியே கையை குனிஞ்சிக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கணும். வருகிறவர்களெல்லாம் அப்படி முகத்தை நிமித்தி பார்ப்பாங்க, உடம்பெல்லாம் அப்படி சுற்றி சுற்றி பார்ப்பாங்க.
கூசி குறுகி போய்விடும். அவர்கள் என்ன விலை அப்படின்னு விலை பேசுவாங்க. யோசேப்பு வாழ்க்கையில் அடுத்த நாள் அவர் விற்கப்பட்ட நாளில் எல்லாம் அவரை விட்டு போனதை போல தோன்றியது. வீடு போச்சு, அவங்க அப்பா இல்லை, பக்கத்தில் சகோதரர்கள் இல்லை, அவர் கட்டப்பட்டு இருக்கிறார். தினம் தெருவில் கொண்டே நிறுத்துறாங்க, என்ன விலை போகும் என்று விலை பார்க்கிறதுக்கு. மறுபடியும் இழுத்து கொண்டு வர்றாங்க. அரை வயிறு கஞ்சி, கால் வயிறு கஞ்சி, நல்ல வஸ்திரம் இல்லை. என்ன நினைத்திருப்பார்? இவருக்கு ஒருவேளை வாக்குத்தத்தம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் தான் அவரிடத்துல பேசி, உன் தலையை நான் உயர்த்துவேன். எப்படி? உன் சகோதரர்களை விட, உன் தகப்பனை விட அப்படின்னு 2 முறை தரிசனத்தில் கனவுல கர்த்தர் பேசினார். அவருடைய சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பனுடைய அரிக்கட்டுகள் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்ந்து நிற்கிறது. யோசேப்பை நட்சத்திரங்கள் வந்து அவனுக்கு முன்பாக தலை குனிந்து வணங்குகிறது. சூரியனும் சந்திரனும் கூட, அவருடைய பெற்றோர் கூட அவருக்கு முன்பாக வணக்கமாக வந்து நிற்கிறாங்க. இதை யோசேப்பு நம்பினார். இப்போ நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறோம், கர்த்தர் இதை விட பெரிய ஒரு நிலைமையை உயர்த்த போகிறார்னு நினைச்சார். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய நிலைமையில் உயர்த்துறதுக்கு முன்னால் பழையன ஒழிய வேண்டும். நம்ம பல சமயங்கள் என்ன நினைக்கிறோன்னா, பழையதிலேயே கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். யோசேப்பு சின்ன பையன் தானே, அவர் கூட அப்படித்தான் நினைத்திருக்க முடியும். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவோடு இருக்கிறேன், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன், இதுக்கு நடுவில் கர்த்தரனை உயர்த்துவார் என்று பழசும் இருக்கும் புதுசும் வரும் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போ அவருடைய மனம் முழுவதும் கசந்து போயிருக்கும். அவருக்கு எங்கேருந்து உதவி வரும் தெரியாது. சாப்பாடு கிடைக்கிறதே கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பழையவைகள் எல்லாம் ஒழியும் போது அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அடுத்து பாருங்க, அவருடைய தகப்பன் தாய் முதற்கொண்டு அவருக்கு வீட்டில் வேலை செய்வாங்க. ஏன்னா சின்ன பையன் இல்லையா, அதான் வீட்டில் ரொம்ப செல்லமான பையன், அதனால் எல்லாரும் வேலை செய்வாங்க. போத்திபார் என்ற ஒரு மனிதன் இவரை விலை கொடுத்து வாங்கின போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா அடிமை வேலைகளையும், ஆடு மாடுகளை பராமரிப்பது, அங்கே கீழே இருக்கிற இடத்தெல்லாம் பெருக்குவது, கூட்டுவது, அவர்கள் சொன்ன எல்லா வேலையும் செய்கிற ஒரு அடிமை வேலைக்காரனாய் மாறினான். பழையன ஒளிந்தன. பழையன ஒளிந்தன என்று வாசிக்கிறோம். அது எவ்வளவு ரண வேதனை தரும் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஒரு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தரும் தெரியுமா? இந்த வருத்தத்தில் சிலர் அப்படியே குறுகி போயிடுவாங்க. ஆனால் இதனுடைய உண்மை தத்துவத்தை விளங்கி கொண்டவர்கள் தான் இன்னைக்கு பழசு போச்சுன்னா நாளைக்கு புதுசு வரப்போகிறது என்று சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆகவே நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்றது என்னன்னா, சில பழைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மாதிரி தான் இருக்கும், ஆனால் பழசு அது உங்களை விட்டு நீக்கப்பட்டால், அது உங்களை விட்டு எடுக்கப்பட்டால் மனம் தளர்ந்துராதீங்க. புதுசு வரப்போகிறது, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். ஒருவேளை நல்ல ஒரு ஊரில் கிராமத்தில் ஊழியம் செஞ்சிருப்பீங்க. கர்த்தர் புதிய ஒரு காரியத்தை செய்வதற்கு பழையவற்றை ஒழித்து விடலாம். உங்கள் கூட இந்த விசுவாசிகள் மனிதர்கள் தூஷித்து உங்களை விட்டு பிரிந்து போய்விடலாம். சோர்ந்து போயிடாதீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. அப்போ புதிதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா பழச நம்ம இழக்க ஒப்பு கொடுக்கணும். அதில் தான் நம்முடைய வெற்றியினுடைய முக்கியம் இருக்கிறது. அது வரும்போது விசுவாசிக்கணும், ஒரு புதுசு வரப்போகுது. ஏன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த 2மே நடக்கும். பழசு உங்களை விட்டு நீக்கப்படும், எல்லாம் புதிதாகும். எல்லாம் புதிதாகணும்னா பழசிலேயே அவைகள் புதிதானவைகள் சேர்க்கப்படாது. அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிறோம். ஏன் தெரியுமா? புதுசையும் பழசையும் இணைக்கக்கூடாதுன்னு இயேசு தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவனும் கோடி துண்டில், புது துண்டில் பழைய துணியை வைத்து ஒட்டு போட மாட்டான். அவைகள் 2ஐயும் இணைத்தால், பழைய வஸ்திரத்தையும் புதியதையும் இணைத்தா கிழிசல் அதிகமாகும். இதுவும் அதுவும் சேரவே சேராது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யணும்னா பழையன ஒளிந்து போம். அந்த நேரத்தில் மனம் பதறிடாதீங்க. அந்த நேரத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க, முடங்கி போயிடாதீங்க. போச்சே அப்படின்னு யோசேப்பு பாருங்கள், முடங்கவே இல்லை. அவருக்கு ஒரே நம்பிக்கை, கர்த்தர் பேசி இருக்கிறார், எப்படி உயர்த்துவார், எப்படியோ உயர்த்துவார். அதான் வீட்டை விட்டே வந்துட்டியப்பா, கர்த்தர் பேசி இருக்கிறார், உயர்த்துவார். அடிமையால இருக்க, எனக்கு தெரியாது, கர்த்தர் பேசினார் உயர்த்துவார். அது காத்திருந்தார்.
அடுத்தடுத்து நடந்தது பாருங்களேன், பயங்கரம். அவர் போத்திபார் வீட்டில் இருந்த போது போத்திபார் வீட்டில் கொஞ்சம் உயர்த்தப்பட்ட மாதிரி இருந்தது. அவர் நினைச்சார் இதுதானோ அப்படின்னு நினைச்சிருப்பார். ஆனால் அதுவும் போய்விட்டது. அந்த பழைய காரியமும் நீக்கப்பட்டது. இப்ப சிறைச்சாலையிலே கம்பிகளுக்கு நடுவில் இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்திலையும் அவர் கர்த்தரை விட்டுவிடவே இல்லை. அடிமையா வேலை செஞ்சாரே அவனுடைய வீட்டில், அந்த வீட்டில் தனக்கு ஒரு சோதனை வந்தபோது அவர் சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பாதகத்திலே நான் உன்னோடு கூட பாவம் செய்வது எப்படி என்றார். அப்போ அந்த நேரத்தில் கூட கர்த்தரை அவர் தூஷிக்கவும் இல்லை, கர்த்தரை விட்டு விலகவும் இல்லை. பழையனவ கர்த்தர் உங்களை விட்டு நீக்கும் போது அதுக்கு ஒப்பு கொடுங்க, நீங்க அதுக்கு சம்மதிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தாவீதுடைய வாழ்க்கை அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால மனரம்யமான ஒரு வாழ்க்கை. ஆடுகளோட பழகி நல்லா பாட்டு பாடிக்கொண்டு ஒரு கிண்ணறத்தை வைத்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறது. ஆடுகளுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுறது, அதை நேசிக்கிறது, தோளில் தூக்கி போட்டு கொண்டு போகுது. இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவருடைய உலகமே அதுதான். ரொம்ப சந்தோஷமான உலகம். அதோடு கூட பேசிகிட்டே இருப்பார் மணிக்கணக்கில். அப்படி உட்காந்துட்டாருன்னா சாஞ்சு அப்படியே காத்தடிக்க அப்படியே அந்த இசைக்கருவிகளை மீட்டி புதுசு புதுசாக பாட்டு எழுதுறது. சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வந்தபோது பழையன ஒளிந்தன. ஆடை அப்புறம் பார்க்கல, மந்தைய அவர் பார்க்கல. யுத்த களத்துக்கு போனாரே, மறுபடியும் திரும்ப தன்னுடைய மந்தைக்கு அவர் வரவே இல்லை. பேர் சொல்லி வச்சிருந்தாரே, அந்த ஆடுகளை பார்க்க முடியல. அவருடைய வீட்டுக்கு திரும்ப வர முடியல. ஓட ஆரம்பிச்சிடார். அரசாங்கம் அவரை துரத்துது. ராஜாவனை கொல்றனா இல்லையா பாருன்னு விரட்டுகிறார். அவர் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை என் பழைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது, என் பழைய வாழ்க்கை எவ்வளவு மன ரம்யமா இருந்தது, எவ்வளவு சந்தோஷமே, ஆடுகளும் நானும் என் உலகமும் வித்தியாசமா இருந்ததே, இப்போ கிண்ணறத்தை கூட தொட முடியல, உயிர் தப்ப பயந்து பயந்து மலையிலும் குகைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அரதேசி பரதேசியை போல ஓடுகிறேன் என்று அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை நினைக்கல. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பாக பழையன ஒளிந்து போகிறது அப்படிங்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இந்த பழையது ஒளியும் போது நம்முடைய மனதில் ஒரு சோர்வு வரும், நம்முடைய மனதில் ஒரு சந்தேகம் வரும், ஒரு அவிசுவாசம் வரும். இனி அடுத்து என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏனென்றால் சில சமயம் இந்த பழைய காரியங்கள் மேலே நம்முடைய மனசு எப்பொழுதும் ஒட்டி இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை, இதை வச்சு இப்படி இப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பல திட்டங்கள் வச்சுருப்பீங்க. திடீர்னு அது நம்ம கையை விட்டு போயிருச்சா, அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதா, இனி அடுத்து என்ன செய்வது என்று தோன்றவில்லையா, அந்த நேரத்தில் நமக்கு மனச்சிதைவு, அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் வரும். அல்லது கர்த்தர் உண்மையிலே இருக்கிறாரா என்ற கேள்வி வரும். யோசேப்பின் கதையை நம்ம சுருக்கமாக வேகமாக வேதத்தில் வாசித்து விடுகிறோம். ஆனால் அதற்கு எவ்வளோ காலகட்டம் ஆயிருக்கும் என்று யோசித்து பாருங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்கும். அத்தனை வருஷமும் கர்த்தர் தன்னை புதிதாக்க போகிறதில் மேலே கவனமாக இருந்தார்கள். கர்த்தர் புதிய வாழ்க்கையில் புதிய காரியத்தில் கொண்டு வந்த எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழச இழந்திருப்பார்கள். பழசு தானே என்று யாரும் நினைப்பதில்லை. பழசு அதில் உங்களுக்கு பிரியமானது நிறையா இருக்கும், பிரியமானவர்கள் இருப்பாங்க, பிரியமான சூழ்நிலைகள் இருக்கும், அதன் மேலே உங்களுக்கு நிறைய பிளான் திட்டம் இருக்கும். திடீரென்று அது ஒரு நாள் எடுக்கப்பட்ட உடனே இந்த பழசுலேருந்து புதுசுக்கு வருவதற்கு இடையில அந்த டிரான்சிஷன் காலம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் தான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று நடந்த உடனே ஐயோ இந்த வருஷத்தில் கர்த்தர் பேசினார், எல்லாம் புதுசாகும் சொன்னார், இப்படி இருந்ததும் போச்சு. இருந்தது போனா தான் வருவது புதுசாக வரும். இருந்ததை வைத்துக்கொண்டு அப்படி வராது. யோசேப்புக்கு அப்படி வரல. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்பினார். உடனே ஆபிரகாமுக்கு பழச எல்லாவற்றையும் அவரை விட்டு நீக்கினார். அப்பதான் புதிய காரியங்களால் நிரப்ப முடியும். பழச எல்லாவற்றையும் நீக்கினார். உன் தகப்பன் வீட்டை, உன் தாய் வீட்டை, உன் தேசத்தை, உன் இனத்தாரை விட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ என்றார். அவர் சம்மதித்து அவர் போனார். எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் கையிலிருந்து எடுத்துட்டார். தான் வாழ்ந்த ஊரு, பேசி பழகின நண்பர்கள், உறவினர்கள், தகப்பன், தாயி, தன் வீடு எல்லாவற்றையும் விட்டு விட்டு இனி அடுத்த நாள் எங்கே தூங்கணும்,
ரோட்ல தூங்க வேண்டி இருக்கும், காட்டில் தூங்க வேண்டி இருக்கும், பாலைவனத்தில் தூங்க வேண்டி இருக்கும். அப்படியே கடந்து போகிறார், தன்னுடைய ஆடு மாடுகளை எடுத்து கொண்டு போகிறார். பழசை இழந்தா தான் புதுசு வரும். அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. ஆனால் அவர் அப்படி போகும்போது ஒரு பழசு அவரை ஒட்டி கொண்டே வந்தது. லோத்துவும் அவனுடைய மந்தைகளும் ஆடுகளும் ஆபிரகாமை ஒட்டி கொண்டே வந்தது. கர்த்தர் பாருங்க, அதையும் தட்டி எடுத்துட்டாரு. அதையும் தட்டி எடுத்துட்டார். அப்ப ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், கடைசியில் எனக்கு இருந்த ஒரு ஆறுதல் என் கூட வந்தான், அவனும் இப்படி என்னை தூஷித்து விட்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டானே, இப்போ நான் தனி மரமா, என் குடும்பம் மாத்திரம், நாங்கள் அப்படி பிரயாணப்படுகிறோமே என்று யோசித்து இருக்கலாம். இக்காலத்தின் பாடுகள் இனி வரக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கன அல்ல என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நீங்க பழசை இழந்தே ஆக வேண்டும். போற போக்கில் பழசு ஒட்டி கொண்டு வந்தால் கூட கர்த்தர் அதை தட்டி விட்டுறார். ஏன்னா முழுசும் அதை டிமாலிஷ் பண்ணாதான் கர்த்தர் அதில் தான் செய்ய விரும்புகிற புதியதை ஏற்படுத்த முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை தனித்திருந்து தினம் புலம்பிக் கொண்டு, உறவினர்கள், சொந்தக்காரங்க, தேசம், நண்பர்கள் எல்லாரும் இருந்த போதிலும் தனியா புலம்பிக் கொண்டு வானத்து நட்சத்திரங்களை பார்த்து பேசிக்கொண்டிருந்த வாழ்க்கை கர்த்தர் புதிதாக மாற்றின போது, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், உன்னுடைய சந்ததியின் தொகையை நான் அத்தனை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேற யாருக்குமே அப்படி இல்லை. ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நீங்கள் கிறிஸ்தவரிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்பாங்க. இஸ்லாமியரிடத்துல போய் கேளுங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய முற்பிதா, நாங்கள் அவரிடத்திலிருந்து பிறந்தவர்கள், அவங்க எங்க அப்பான்னு சொல்லுவாங்க. யூதர்களிடத்துல கேளுங்க, ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன். அப்ப ஆபிரகாமுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னை அப்பான்னு யாராவது கூட மாட்டாங்களா, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த அந்த பழைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆபிரகாமுக்கு பூமியில இன்றைக்கு வரைக்கும் பல தேசங்கள்ல திரளான பிள்ளைகளை தந்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தின் பிள்ளைகள், இஸ்லாமியர்கள் தங்களுடைய தகப்பன் என்று அறிக்கை செய்கிறாங்க. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமை எங்களுடைய அப்பா, எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை தன் தகப்பனே என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கிடைத்தது. ஒரு வார்த்தைக்கு அப்பான்னு கூப்பிடுற ஒரு பிள்ளைக்கு காத்திருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த புதிய காரியம் பெரிய காரியமாக இருந்தது, நீடித்து நிற்கிற ஆசீர்வாதமாக இருந்தது. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கிறணும். யோசேப்பு பாருங்கள், ஒரு நாடோடி குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பத்திலே செல்வமாய் வளர்க்கப்பட்டவர். அவர் ஒரு தேசத்தினுடைய அதிபர் கிடையாது, அவங்க அப்பா ஒரு பெரிய ராஜா கிடையாது, ஒரு ஷேக், அவ்வளோதான். கொஞ்சம் ஆடு மாடுகள் வைத்து மேய்த்து கொண்டிருந்தவர்கள். அந்த காலத்தில் அவங்கள ஷேக்குன்னு தான் சொல்லுவாங்க, இப்போவும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஷேக்ஸ். அவர்கள் கொஞ்சம் ஆடு மாடுகள் வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதை அவரிடத்திலிருந்து எடுத்தார், தன்னுடைய சகோதரர்களிடத்திலிருந்து பிரித்தார், தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரித்தார். அவர் வைத்திருந்த ஆசையாக வச்சிருந்த எல்லாவற்றையும் விட்டு பிரித்தார். அந்த பலவர்ண அங்கியிலிருந்து கூட அவரை பிரித்தார். இப்போ புதிய இடத்துல கொண்டு போனார். ஒரு சின்ன குடும்பத்தில், கொஞ்சம் ஆடு மாடுகள் வைத்திருந்த குடும்பத்தில் செல்லமாக இருந்த யோசேப்பை கர்த்தர் ஒரு ராஜ்யத்தின் மேலே ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த ராஜா சொல்கிறான், சிங்காசனத்தில் தான் நான் ராஜா, மற்றபடி என் அதிகாரங்கள் முழுவதும் யோசேப்பின் கையிலே கையளிக்கிறேன், அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் இங்கே நடக்கணும் என்று சொல்லி தன் ராஜ்யத்தை முழுசும் கொடுத்துட்டாரே. அவர் தான் மேலிருந்து எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறார். வீட்டில் அவர் ஒருவேளை அங்கே தங்கி இருந்தால், பழைய வாழ்க்கையில் இருந்திருந்தால், பஞ்சகாலம் வரும் பொழுது சகோதரரோடு சேர்ந்து இவரும் பைய தூக்கிட்டு போயிருக்கணும். அப்போ எகிப்திலையும் சாப்பாடு கிடைச்சிருக்காது. அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான வாழ்க்கையை, அநேகரை ரட்சித்து காக்கிற ஒரு வாழ்க்கையை, 2 தேசங்களை பாதுகாக்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை தன் மனதிலே வைத்திருந்து யோசேப்பை அழைத்திருப்பார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். ஆடுகளுக்கு ராஜாவாக இருந்து ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, லெஃப்டில் போ, ரைட்டில் போன்னு சொல்லி அங்கே லேவாதேவி பண்ணி கொண்டிருந்த தாவீதை உண்மையிலே ராஜாவாக்கி அவன் கையில் ஒரு தேசத்தை கொடுத்து அந்த புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார்.
அப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும்னா பழைய வாழ்க்கையை இழக்க சம்மதிக்கணும். நீங்கள் இதையும் வைத்துக்கொண்டு அதையும் பெறவும் என்று நினைத்தால் அது நடக்காது. பழையன ஒழிந்தால்தான் எல்லாம் புதிதாக மாறும். அதனால் முதல்ல ஒழிகிற பழையது உங்களுக்கு கஷ்டமான அனுபவத்தை தந்தாலும் வரப்போகிற புதியது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையையும் உயர்வையும் தரும் என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால தான் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்ல. அதனால்தான் இந்த வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு முன்னாலே சொல்கிறேன். ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய நன்மை புதுசாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கு முன்னால் நீங்கள் நேசித்த பழசு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருக்கும். குழந்தைகளாக இருந்தபோது நமக்கு எது பெருசாக இருக்கும்? மரத்தில் செஞ்ச சின்ன சின்ன செப்பு பொம்மைகள். அந்த பொம்மையை பார்த்துட்டு இதுதான் பெருசு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். குழந்தையை போல இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல நடந்து கொண்டேன். வாலிபனான போதோ குழந்தைத்தனத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டு விட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. உண்மையாய் தேவனை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறார். இந்த மர பொம்மையெல்லாம் வேண்டாம். இனிமே இந்த தேவையில்லாத தேவையற்ற காரியங்கள், விளையாட்டு பொருள்கள் வேண்டாம். கர்த்தர் அதை எடுத்து விடுவார். நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேசித்து வச்சுருக்க சின்ன மர பொம்மையை கையில் பிடுங்கிட்டா கத்தும் பிள்ளை உயிர் போன மாதிரி. ஏனென்றால் அந்த நேரத்தில் அதற்கு அதுதான் பெரிய விஷயம். கர்த்தர் அப்படித்தான் நமக்கு மேன்மையாய் தோன்றுகிற முந்தினவைகளை நம்முடைய கைகளிலிருந்து எடுப்பார். சில நேரத்தில் நீங்கள் அழ நேரிடும். சில நேரத்தில் உங்களுக்கு மனம் கசந்து போகும். ஐயோ இருந்ததும் போச்சேன்னு நினைப்பீங்க. இருந்தது போனால்தான் புதியது உங்களிடத்தில் வரும் என்பதை உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதித்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு புதுசு மாத்திரம் தருவார் என்று சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்பலை. புதுசு வரப்போகிறதுக்கு முன்னால் பழையன உங்களை விட்டு நீங்கும். பழைய காரியங்கள் நீங்கும். பழைய காரியம் என்பது பாவ வாழ்க்கை மாத்திரம் குறிக்கலை, நல்லது கூட இருக்கும். ஒருவேளை நல்ல வாழ்க்கை கூட இருக்கும். அது உங்களுக்கு கர்த்தர் அடுத்த கட்டத்தில் உங்களை உயர்த்த போகும்போது இது உங்களுக்கு தேவையில்லை. ஆகவே கர்த்தர் பழையவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குவார். அப்போ நீக்குனா நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், பழசு நீங்குகிறது, சந்தோஷம். ஏன்? புதுசு வரப்போகுது. என் வீட்டை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் சபையை, என் ஊழியத்தை ஒரு புதுசு வந்து நிரப்ப போகுது. அதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் பழையன ஒளிந்து போம், எல்லாம் புதிதாக மாறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முதல்ல புதுசாக மாற்றுவார். நீங்கள் வேறொரு அடையாளத்தோடு இருந்தீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பார். 12 ஏர் பூட்டி அந்த ஏரை ஓட்டி கொண்டு வந்த ஒரு விவசாயி, அவர் விவசாயம் பண்ணுறவர் தன்னுடைய தகப்பனுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தர் அவரை அழைத்தார் திடீரென்று. அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை புதுசாக மாற்றுறாரு பாருங்க. ஏர் ஓட்டிட்டு வர்றாரு, அடுத்து வந்து விதை போடணும். அந்த ஏர் ஓட்டிட்டு வந்த ஆள் மேலே எலியா தீர்க்கதரிசி ஒரு சால்வையை போத்தி என்னை பின்பற்றி வா என்றார். ஏன்? அவருக்கு ஒன்றும் புரியலை. நான் இன்னும் விதைக்கவே இல்லையேங்க, நிலத்தை உழுதுருக்கிறேன், இன்னும் நிறைய வேலை இருக்குது, பின்னால் வா என்று சொல்லி அழைத்தார். உடனே அவர் என்ன செய்தார்? அவரிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு, ஐயா நான் வர்றேன், எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நான் வர்றேன்னு சொல்லி பின்னால் போய் அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கர்த்தருக்கு பலி செலுத்தி அதன் பின்பு எலியாவோடு வந்து சேர்ந்து கொண்டார். எலிசாவுடைய பழைய வாழ்க்கை என்னன்னு பார்த்தா ஒரு விவசாயி. அவர் மேலே அந்த சால்வை விழாவிட்டால் அவரை யாரும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக மாற்றினார்? எலியாவை போல 2 மடங்கு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் எலிசாவை மாற்றினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. விவசாயியாய் இருந்த ஒருவர் தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி
நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பிறகு உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏறுமாட்டை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுக்களால் அவைகளின் இறைச்சியையும் சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இந்த வாழ்க்கை மாற்றம் அவருக்குள்ளே நடந்து, ஒரு சாதாரண ஏழை விவசாயியா இருந்த ஒருவர் அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, அங்கே இருந்த பிரபலமான தீர்க்கதரிசியை போல 2 மடங்கு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டார். அப்போ இப்படி தன் வாழ்க்கை மாறுவதற்கு இந்த எலிசா செய்த காரியம் என்ன, அதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க போகிறோம். முதல் காரியம், பழையது நீங்கும் போது சோர்ந்து போகாதீங்க, குறுகி போகாதீங்க. புதிய வாழ்க்கை உங்களுக்குள் வருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். எலிசா செய்தது, அவரிடத்துல எலியாவிட்ட போய் கேட்குறாரு, முதல்ல நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்க பின்தொடர்கிறேன் என்றார். எலியா அவருக்கு ஒன்றும் தடை சொல்ல, போயிட்டு வான்னு சொன்னார். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இயேசு ஒருவனை என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே, நான் முதல்ல போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் வந்து உம்மோடு இணைந்து கொள்ளுகிறேன், எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னா. மத்தேயு சுவிசேஷம் 8:21 அதை வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு ஆள் வந்து செத்துட்டார், அவர் அடக்கம் பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு கூட லீவு கொடுக்க மாட்டாங்களா? இயேசு என்ன இவ்வளவு கல்லஞ்சிக்காரர் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், அவங்க அப்பா செத்து வீட்டில் கொண்டாந்து நாடியெல்லாம் கட்டி காலை கட்டி வச்சுட்டு இவன் வந்து இங்கே வந்து ஆண்டோட்ட பேசிகிட்டு இருக்கல. அவங்க அப்பா இறந்திருந்தால் அவன் அங்கெல்லாம் இருந்திருப்பான். அப்போ அவன் செய்தது என்னன்னா, அவன் என்ன சொல்ல வர்றான், எனக்கு ஒரு வயசான தகப்பனார் இருக்கிறாரு, நான் போகிறேன், அவர் சாகிற வரைக்கும் இருந்து அவர் அடக்கம்லாம் முடித்த பிறகு உங்களை பின்பற்றுகிறேன் என்கிறான். அதுக்கு 5 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம். அவங்க அப்பாவுக்கு 70 வயசோ 75 வயசோ. நாம் எப்படி கற்பனை பண்ணிக்கொள்வோம் இந்த இடத்த அப்படின்னா, அவங்க அப்பா செத்து வீட்டில் வச்சுட்டு எல்லாம் அடக்கம்னு ஏற்பாடெலாம் பண்ணிவிட்டு இயேசுட்டு வந்து பேசிகிட்டு இருப்பானா யாராவது? அவன் அப்படி சொல்லலை. எங்கள் வீட்டில் ஒரு வயசான ஆள் இருக்கிறாரு, என் தகப்பனார், நான் போகிறேன், அவர் சாகட்டும், அவர் செத்த பிறகு அவரை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் பின்பற்றுகிறேன் என்றார். ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு அவனுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த மாதிரி கேட்டுட்டு போகிறவன் மறுபடியும் திரும்ப மாட்டான். அவ்வளோதான். தகப்பனார் சாகட்டும் பார்ப்பான், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், எங்கள் தாயார் சாகட்டும் என்பான், அப்புறம் நான் செய்ய வேண்டிய வேலைகளை முடிச்சுட்டு வருவேன்பான். இப்படி ஒன்றொன்றாய் அலைகள் எப்பொழுது ஓய்வது, எப்போ கடலில் நீராடுவது, எப்படி ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பான். இயேசு அப்படி சொல்லலை. ஆனால் எலிசா கேட்டபோது எலியா அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டார். ஏனென்றால் எலியா தகப்பனிடத்தில் போய் முத்தம் செய்து உத்தரவு கேட்க போகலை. அவன் எங்கே போனான் என்றால் அது எலியாவுக்கு தெரியுமில்ல. எங்கே போனான் என்றால் அவன் திரும்ப போய் எலியாவிடத்திலும் திரும்ப போய், அவங்க அப்பாட்ட போனாரான்னு பாருங்க, இல்லை, நேராக தான் ஓட்டி கொண்டிருந்த ஏரை எடுத்து அந்த மாட்டை பலி கொடுத்து அதனுடைய இறைச்சியை வெட்டி தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சமைத்து கொடுத்து, எதில், அந்த ஏரில் அதை வெட்டும்போது அந்த விறகு வரும் பாருங்க, அந்த விறகை வெட்டி அதில் தீ மூட்டி இந்த இறைச்சியை சமைத்து தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் விருந்து வச்சு நான் எலியாவை பின்பற்றி போகிறேன் என்றான். என்ன தெரியுமா? தன்னுடைய பழையதை ஒழிக்க திரும்பினான் அவன். அதான் பழச ஒழிக்கணும். அதை விட்டுட்டு நான் இவரை பின்பற்றினால் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் மறுபடியும் பின்னிட்டு போக செய்யும். இயேசுனுடைய சீஷர்களை பாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்ன போது வலையை விட்டுவிட்டு படகை விட்டுவிட்டு பின்தொடர்ந்தார்கள். அதை அழிச்சிட்டு பின்தொடரல. ஆகவேதான் இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு மறுபடியும் கடல்ல போய் விட்டு போன படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க புறப்பட்டு போனாங்க.
இது மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லி தான் எலிசா சொல்றாரு, என்னுடைய பழசை நான் ஒழிச்சிட்டு புதிய வாழ்க்கைக்குள் வருகிறேன், பழசை ஒழிச்சிட்டு நான் வருகிறேன். பழையனை ஒழிக்கிற வேலையில கர்த்தர் ஒன்று செஞ்சாலும் நீங்களும் உங்களுடைய பழைய வாழ்க்கையில தேவையற்ற கிளைகளை, தேவையற்ற காரியங்களை, பாவத்தை, மாம்சக்கிரிகளை ஒழிக்கிறதுல நீங்க கவனமாக இருக்கணும். அவர் அதை தான் செய்கிறார். பாருங்கள் 21வது வசனம் 1 ராஜாக்கள் 19, அப்பொழுது அவன் இவனை விட்டு போய், எலியாவை விட்டு போய், ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுக்களினால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பின்பு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தான். அப்பா அம்மாட்ட சொன்னானா? ஒன்றும் சொல்ல. அவர் அதுக்கு வரல. பழசை ஒழிச்சிருவோம், நாளைக்கு அது இருந்தால் என்னை மறுபடியும் கூப்பிடும், இந்த ஊழியத்தில் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் இருந்து என்னை பின்மாற கூப்பிடும், வேண்டாம், அதை நாங்கள் ஒழிச்சிட்டு முழுசா அதை பின்பற்றி வருகிறேன் என்று அவர் புறப்பட்டார். அவர் தன் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்ன போது எலியா அவனுக்கு சொன்ன ஒரு ஆலோசனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை. நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நான் கடவுளுடைய ஊழியத்துக்கு வர்றேன், கர்த்தருக்குன்னு நான் வேலை செய்ய விரும்புகிறேன். அப்படி விரும்புகிறவன் என்ன செய்யணும்னா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். பாவத்திலிருந்து உன்னை விடுவிச்சதை, உன்னை சரீரத்திலே குணமாக்கினதை, பயனற்று இருந்த உன்னை பயனுள்ளவனாக மாற்றினதை, உன் வாழ்க்கையில செய்தவைகளை நினைச்சுக்க. அப்பதான் என்னை பின்பற்றுகிறதுல உறுதியாய் உன்னால பின்பற்ற முடியும். அவர் அதை நினைச்சதுனால தான் எலியாவை சுற்றிலும் நிறைய தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவில் அவங்களெல்லாம் விட்டு விட்டு இந்த அழைப்பு என்கிட்ட வந்திருக்குதே அப்படின்னு நினைச்சு மறுபடியும் தான் பின்மாறுவதற்கோ பின்னிட்டு திரும்பி பார்ப்பதற்கோ ஏதுவான பழையவைகளை முழுவதும் ஒழித்து போட்டான். ஏற மாட்ட அவைகளில் அந்த மர முட்டுக்களை எரிச்சு சாம்பலாக்கி இதை கரியாக்கி சமைச்சு கொடுத்து அதன் பின்பு எலிசா எலியாவை பின்பற்றினான். அதான் உண்மையான பின்பற்றுதல். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாறினது. அப்ப வேதம் இதை குறித்து நமக்கு தெளிவா சொல்லுகிறது. எலிசா அதற்கு பிறகு பின்னிட்டு திரும்பவே இல்லை. எலிசா மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்தாரா? நான் விட்டுட்டு வந்த அந்த மாட்டை, அந்த நிலத்தை உழுது பயிர் செய்யணும். எலியாவை கர்த்தர் எடுத்து கொண்டு விட்டார். இப்ப அடுத்து என்ன செய்யறது தெரியாது இருக்கு. அப்ப என்ன யோசிச்சிருக்கணும்? இருக்கவே இருக்கு நம்ம விட்டு வந்த ஏறு மாடு, அங்க இருக்கக்கூடிய நிலம், விவசாயம், நம்ம கையிலே தொழில் இருக்கு, போயிடணும் அப்படின்னு அவர் நினைக்கல. உழுதார், ஆனால் விதைக்காமலே புறப்பட்டு விட்டார். உழுதார், கர்த்தர் அழைச்ச உடனே அடுத்த நிமிஷம் கீழ்ப்படிதல். தான் பின்னிட்டு திரும்புவதற்கு ஏதுவான எல்லாவற்றையும், அந்த பழைய காரியங்கள் ஒழிக்கப்படுவதற்கு நீங்களும் கர்த்தருக்கு உதவி செய்யணும். நீங்களும் கர்த்தரோடு கூட இணைந்து இந்த காரியங்களை செய்யணும். அதை விட்டு போச்சேன்னு தலையில கையை வச்சுட்டு தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துட்டு புலம்பி கடைசியில் அவிசுவாசமா பேசி கர்த்தரை விட்டு தூரமாய் பின் விலகி போயிடக்கூடாது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை புதுசா மாற்ற விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலரை கூட பாருங்கள். அவர் வேற ஒரு நினைவிலே போய் கொண்டிருந்தார். அவருடைய எண்ணம் முழுவதும் கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும், சபையை துன்புறுத்தணும், கிறிஸ்தவர்களை தெருவில் இழுத்து போட்டு அடிக்கணும். இந்த இயேசு என்ற வார்த்தை இங்கே இருக்கக்கூடாது. அவர் வழியிலே வந்தபோது இயேசு அவருக்கு ஒரு பெரிய ஒளியிலே வெளிச்சத்திலே தரிசனமானார். அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். தன்னை தூக்கி விடுற கையிலாக கொடுக்கிற ஆட்களை தேடினார். அப்போ அவருடைய கண்ணிலிருந்து மீன் செதில்கள் வந்து விழுந்தன. கண் பார்வை இழந்து போனார். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என் பழைய நோக்கம், என் பழைய வாழ்க்கை, நான் ஏறி வந்த குதிரை கூட என்னை விட்டு போய் எடுக்கப்பட போகிறது. என் கூட வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எடுக்கப்பட போகிறார்கள். நான் அனுமதி பத்திரம் வாங்கிட்டு வந்தனே, அது காலாவதியாக போகிறது. எனக்கு நோக்கி ஒரு புதிய வாழ்க்கை அழைக்கிறது. அந்த வாழ்க்கை வரணும்னா என்னுடைய பழைய நோக்கத்தை விடணும், பழைய எண்ணத்தை விடணும், பழைய சிந்தனையை விடணும், புதியதை நோக்கி நகர்த்தணும். அப்போ புதியதற்கு என்னை அழைக்கிறாரே, அவர்கிட்ட கேட்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து
பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ வேதம் முழுசுன்னு இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் தான் நேசித்த பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். எந்த காரியத்தை? பழையதை ஒழித்து புதியதை ஏற்படுத்தி இருக்கிறார். பழசா நமக்கு தோன்றினது, பழசுன்னு சொன்ன உடனே எல்லாமே ஓட்ட உடசல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்லதும் அதில் இருக்கும். அவைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கினால் புதிய ஒரு அனுபவத்திற்குள்ளே, மகிமையான ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன காலகட்டம் இருக்கும். பழசெல்லாம் எடுக்கப்பட்டு புதுசு வர்றதுக்கு நடுவில் ஒரு பழைய கட்டடத்தை இடிச்சிட்டா அந்த இடத்த கொஞ்ச நாள் போட்டு வச்சு புதுசு கட்டுறது கொஞ்சம் இடப்பட்ட நாள் ஆகும். அது மாதிரி கர்த்தர்வைகளை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட்டு புதிதை ஏற்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பழையதை நீக்கும்போது நீங்கள் மனம் பதறிவிடக்கூடாது. பழையன ஒளிந்தால்தான் புதியன உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பழைய வாழ்க்கையை திருத்தி இந்த புதிய ஓட்டத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இந்த புதிய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். என்னென்னலாம் புதிதாகும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புதிதாய் மாற வேண்டுமானால் அதற்கு அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தாலுமே பழசு ஒளிஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சிரும். அதை ஒழித்து விட்டுத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் புதிய கனிகளை, புதிய காரியங்களை ஏற்படுத்த விரும்புகிறார். என்னெல்லாம் புதிதாகும்? ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று பார்த்துருவோம். 1, இருளானது வெளிச்சமாகும். இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாகும். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அப்போ பாருங்க, பழைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை, அப்படி இருட்டில் தடவி திரிகிற வாழ்க்கை, எது நல்லது எது கெட்டது தெரியாத வாழ்க்கை, போகிற பாதை, வாழ்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தம் எதுவும் புரியாத வாழ்க்கை, தட்டி தடுமாறி உதவி செய்கிறவர்களை, கைலாக கொடுக்கிறவர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கை. இருட்டில் ஒருவன் இருக்கிறான் என்றாலே என்ன தெரியுமா? அவன் எல்லாவற்றுக்கும் அடுத்தாளுடைய உதவியை தேடுவான். ஏன்னா போச்சு இருட்டு. பாருங்கள், பவுலை இருள் சூழ்ந்த போது அவன் முதல்ல செய்தது தனக்கு கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். எனக்கு கையை பிடி தூக்கி விடுறவங்களை தேடினான். வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆனால் இவர் இருட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அடுத்தவங்களை தேடிட்டே இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். உங்கள் பேச்சு இருட்டுக்குரிய பேச்சு, உங்கள் பார்வை இருளுக்குரிய பார்வை, உங்களுடைய நடக்கை இருளுக்குரிய நடக்க. ஆனால் இப்போ நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறார். அப்போ வெளிச்சமாய் நீங்கள் மாறும்போது இருளை இழந்துதான் ஆகணும். இருளான பேச்சு, இருளான பார்வை, இருளான சிந்தனை, இருளான நண்பர்கள், இருளான காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்தால்தான் வெளிச்சம் வரும். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருளை மாற்றி அவனை வெளிச்சமாக்குகிறார். இருளில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? எபேசியர் 4வது அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருட்டாகி தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இருளுடைய அடையாளம். உணர்வே இருக்காது அவனுக்கு. தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உணர்வு இருக்காது. தன்னுடைய வாழ்க்கை என்னவாகும், மரணத்துக்கு பிறகு எங்க போகும், எதை பற்றியும் உணர்வு இருக்காது. அவர்களெல்லாம் அந்தகாரத்தின் இருளால் பிடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் மாற்றப்படுகிறார்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 சொல்லுது, நீங்களோ
உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. அப்ப இயேசு என்ன செய்றாராம்? உங்க இருளையெல்லாம் உங்களை விட்டு விலக்கி ஒரு புதிய வாழ்க்கையை தந்து அது வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு நமக்கு அதிகாரத்தை தருகிறார். அடுத்து நம்முடைய எளிமை, நம்முடைய ஏழ்மை உயர்வானதாக மாறும். கர்த்தருடைய செய்யும் புதிய காரியம். சங்கீத புஸ்தகம் 113:7-8 பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிட்டு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இதை தாவீது தன் அனுபவத்தை தான் சொல்றார். நான் புழுதியிலையும் ஆடுகளுக்கு பின்னால் ஓடித்திருந்தேன், சாம்பல்ல உட்கார்ந்திருந்தேன். கர்த்தர் என்னை எடுத்து என் வாழ்க்கையை புதுசா மாத்தி இன்னைக்கு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். என்னுடைய எளிமையை, என்னுடைய ஏழ்மையை கர்த்தர் இன்றைக்கு உயர்வாய் மாற்றி இருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7:8 தாவீது தன்னுடைய சாட்சியை சொல்றாரு பாருங்க. என் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எப்படி புதுசாச்சுன்னு. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீது நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து நீ போன எல்லா இடத்திலும் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இந்த ஆட்டுக்கு பின்னாலே இருந்தேன், நான் யாருன்னே தெரியாம மரிச்சு போயிருப்பேன். இன்னைக்கு நான் பேசுவேன் அவரை பத்தி. இஸ்ரேலில் எத்தனையோ மந்தை மேய்ப்பர் இருப்பாங்க, அவங்கள பத்தி எல்லாமா நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆட்டு மந்தை விட்டு நான் எடுத்தேன், அதற்கு நீ சம்மதித்தாய். நீ பார்த்து பார்த்து வளர்த்த ஆடுகள், அதிலிருந்து உன்னை எடுத்து உன் சத்துருக்கள் எல்லாரிலும் நான் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று உங்களுடைய முற்பிதாக்கள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே, அது மாதிரி உனக்கு ஒரு நாமத்தை. தாவீது தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும். நான் அதை உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இருளிலிருந்து வெளிச்சம், ஏழ்மையிலிருந்து உயர்வு, எளிமையிலிருந்து உயர்வு, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். கலாத்தியர் 4:7 ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறாய். 6 சொல்றார், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அருளினார். அப்ப என்னெல்லாம் புதுசா மாறுது பாருங்க. இருட்டு வெளிச்சமாகுது, எளிமை ஏழ்மை உயர்வாக மாறுகிறது, அடிமைத்தனம் சுதந்திரமாய் மாறுகிறது. கர்த்தர் இந்த வருஷத்துல இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும்? இந்த புதிய வாழ்க்கையை பெறுவதற்கு இப்பவே நீங்க உங்க மனசை, விசுவாசத்தை ஆயத்தமா வச்சுக்கிறணும். பழசு நீக்கப்படும் போது மனம் பதறிடாதீங்க. புதுசு வரும்போது கர்த்தரை விட்டு மறந்துடாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிற இந்த வாக்குத்தத்தம், இருளானது வெளிச்சமாக மாறும், எளிமை உயர்வாக மாறும். கர்த்தர் உங்களுடைய பெயர்களை உயர்த்த போகிறேன் என்கிறார். அடிமைத்தனம், யோசேப்புடைய அடிமைத்தனம் எப்படி உயர்த்தப்பட்டு அவர் எல்லாருக்கும் மேலாக தலையாக வைக்கப்பட்டாரோ அது மாதிரி மாறும். ஆனால் நீங்கள் பழைய காரியங்களை ஒழிக்கும் போது அதற்கு இடம் கொடுக்கணும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்களை ஒழித்து புதிய காரியங்கள் வருவதற்கு இடம் ஏற்படுத்தி வைக்கணும். செஞ்சு பாருங்க. இந்த வருஷத்துல பழையன ஒளியும், எல்லாம் புதிதாய் மாறும். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.